ஓட்டுக்காக நம்ம சீமான் வந்து நிறைய பேசியிருப்பாரு. அதுல வந்து சில விஷயங்கள் வந்து சுத்தமா வந்து பொறுக்கவே முடியல. அந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு கடந்த ஒரு 3-4 வருஷமா வந்து சீமானுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்திருப்போம். இப்பதான் வந்து இவருக்கா ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து சில விஷயங்கள்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. முதல் விஷயம் ஓட்டுக்காக அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட தம்பி வந்து விஜய வந்து நான் வந்து துணை முதல்வரா வந்து நான் வந்து அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து விவசாயத்தை பத்தி எல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது, விவசாயம் தான் முக்கியம், அதை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்ற அவர் பசங்களுக்கு இத வந்து சொல்லி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது. உன்னோட பசங்களை வந்து நீ பெரிய ஸ்கூல்ல அமெரிக்கன் ஸ்கூல்ல போட்டுட்டு மொத்த பசங்க கிட்ட இந்த மாதிரி மாடு மேய்ங்க படிப்பு வரலன்னா என்ன அப்படின்ற மாதிரி பேசுறது சுத்தமா வந்து பொறுக்கவே முடியல. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் சீமான் சொன்னது எதுவுமே வந்து சில விஷயங்கள் உண்மை இல்லை அப்படின்னு வந்து தெரிய வருது. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் இந்த ரெண்டு கட்சியை விட சீமானுக்கு மட்டும்தான் இப்ப வந்து பயங்கர கடுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் பார்வையில இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு வர வச்சிட்டோம், ஒரு வாட்டி ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டு நிறைய தடவை அவங்களும் வந்து வந்திருக்காங்க, ஆனா டிவிக்கே ஆட்சி அப்படின்றது இப்ப புதுசு, சரி நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டு பாக்கலாம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க டிவிக்கே பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.